மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். எல்லாமே யாரால கூடும்? மனுஷரால் நிறைய விஷயங்கள் கூடாது, என் தேவனால் எல்லாம் கூடும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட இருக்கும். அவர் ஆர்டர் போட்டால் தான் வேலை நடக்கும். ஆமென். நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி நிற்கலைன்னா யார் கட்டளை இடலை? ஏசப்பா கட்டளை இடலை. அல்லேலூயா. அதே தான் நம்ம எரேமியா 32 கூட வாசிக்கிறோம். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு கேட்குறார். என்னால் எதனா செய்ய முடியாத ஒன்று சொல்லுடான்றார். அல்லேலூயா. ஏசப்பாவால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லைங்க. ஆமென். சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது. அவருக்கு தடையானது எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். ஏசாயால வாசிக்கிறோம் 14:24, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும். நிறைய பேர் சொல்லுங்க, நான் நினச்சதை தான் நான் பண்ணுவேன்னு சொல்லுவோம் தெரியுங்களா? அதை தான் அவர் சொல்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும். என் ஏசப்பா சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறும். ஆமென். உன் தலையெழுத்தை எவளாலையும் மாற்றி எழுத முடியாது. அல்லேலூயா. எந்த மந்திரவாதினாலும், எந்த சூனியக்காரினாலும், எந்த குறி சொல்லுதுனாலும், எந்த தகுடுனாலும் உன் தலையெழுத்தை மாற்ற முடியாது. என் ஏசப்பா சொன்னது தான் நிற்கும். ஆமென். அவர் நிர்ணயித்தது தான் நிலை நிற்கும். என் குடும்பம் உருப்படாமல் போனோன்னு ஒருத்தன் சொன்னான்னா அது நடக்காது. ஏன்னா என் ஏசப்பா சொல்லிட்டார், உன்னை நான் உயர்ந்த கண்மலையிலே ஏறி இருக்க பண்ணி ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக அமர செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. மனுஷரால் இது கூடாதது தான், என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. வித் மேன் திஸ் இஸ் இம்பாசிபிள், பட் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். அவருக்கு இம்பாசிபிள்ன்ற வேர்டே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். அல்லேலூயா. ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் ஏசப்பாவை விட்டுட்டு நிறைய நேரத்தில் என் திறமைக்கு, என் செல்வத்துக்கு, என் குடும்பத்துக்கு இதை செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோம். இல்லை, அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். தேவனால் வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் எல்லாம் செய்ய முடியும். உன்னை வைத்து தான். நான் இப்படி தான் விசுவாசிக்கிறேன். யாரை வச்சு? என்னை வைத்து தான் அவர் செய்வார். அல்லேலூயா. அந்த எல்லா சகோதரங்களும் அவனை ஒதுக்குனாங்க. அவன் குள்ளமானவன் தான். சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது ஒருத்தன் மிஸ் ஆகுறான்னு யார் சொல்கிறான்? சாமுவேல் சொல்கிறார். ஒருத்தன் மிஸ் ஆகுறான். எல்லாரும் மறைச்சிட்டாங்க அவனை. எங்கே அனுப்பிச்சிட்டாங்க? ஆடு மேய்க்க நீ போயிடுறா, நீங்கள் இருக்காதன்ட்டாங்க. ஆனால் அபிஷேகம் பெற்றவனால் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஒதுக்கி வச்சாங்க, அவனை தூரமாக வச்சுட்டாங்க. எல்லாரையும் பார்த்தான். நீலாம் இல்லை, நான் பார்க்க வந்த ஆள் இங்கே இல்லை, கூப்பிட்டுட்டு வாங்கன்றார். அல்லேலூயா. தேவனால் எல்லாம் கூடும். அபிஷேகம் பெற்றவங்க வந்து கூப்பிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய அதிசயங்களை நடக்க செய்வார். அல்லேலூயா. அதனால தான் தாவீதை அவன் அபிஷேகம் பண்ணிட்டு போகிறான். நறுமலை தைலத்தை ஊட்டி அபிஷேகம் தைலம் அவன் கொம்புகள் மேலே ஊற்றப்பட்டு பிரதிஷ்டை பண்ணப்படுகிறான். அல்லேலூயா. அதனால் இந்த காலை வேளையில் நான் தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு சொல்கிறேன், என் தேவனால் எல்லாம் கூடும். என் தேவனால் எல்லாம் கூடும். இந்த வசனத்துக்கு விளக்கமே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். விளக்கம் தேவையா? மனுஷரால் இது கூடாதது தான், என் தேவனால் எல்லாம் கூடும். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு எதெல்லாம் கூடாமல் இருக்குதுன்னு. அவங்கவுங்க வாயில் விசுவாசத்தோடு வந்த வார்த்தையை கர்த்தர் நடத்துவார். ஆமென். அவர் பார்க்குறாரு, நான் பார்க்கல. ஆமென். எதெல்லாம் நம்ம அறிக்கையிடுறோமோ அதை அப்படியே செய்வார். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், சட்டையை அளவெடுத்து தைச்ச மாதிரி கொடுப்பார். போட்டுன்னு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆமென். தொலைலாம் இருக்காது. என் ஏசப்பா கொடுத்தாருன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஆமென். அவர் அப்படியே செய்ய வல்லவர். உங்ககிட்ட 4 விஷயத்தை நான் பேசிடுறேன். மனுஷரால் கூடாதது என் தேவனால் கூடும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் மனுஷனால் கூட முடியும். சில விஷயங்கள் நிறைய லிஸ்ட் எடுத்தேன், ஒரு 4 மட்டும் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். பாவத்தை மன்னிக்க மனுஷரால் முடியாது, என் தேவனால் கூடும்.
அல்லேலூயா. எதை? பாவத்தை மன்னிக்க மனுஷரால் முடியாது, என் தேவனால் முடியும். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என் தாயின் கர்ப்பத்தில் நான் பாவத்தில் பிறந்தேன். ஆமென். அதை எந்த மனுஷனாலும் அந்த பாவத்தை மன்னிக்க முடியாது. ஆனால் என் தெய்வத்தினால் அந்த பாவத்தை மன்னிக்க முடியும். என் மேலே இருக்க சாபத்தை என் தெய்வத்தினால் மன்னிக்க முடியும். ஆனால் அந்த எந்த மனுஷனாலும் அதை பண்ண முடியவே முடியாதுங்க. அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்க யாரால் மட்டும்தான் முடியும்? ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும். தெய்வத்தால் மட்டும்தான் முடியும், மனுஷரால் அது முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நீங்கள் சொன்ன உங்களுடைய சாட்சிகள்லாம் கர்த்தர் அங்கீகரிப்பார். அதுக்கு ஒரு மனுஷரை தான் ஏற்படுத்துவார். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மனுஷரை ஏற்படுத்துவார். ஆனால் நான் சொல்கிறது விஷயத்துக்கு அவரே வருவார். ஆமென். அவர் மட்டும்தான் அதுக்கு கொடுக்க முடியும். வேறு யாரும் அதுக்கு ரீப்ளேஸே பண்ண முடியாது. என் தேவனால் மட்டும்தான் முடியும். ஆமென். என் தேவனால் எல்லாம் கூடும். ஒருத்தனுடைய பாவத்தை நிவர்த்தி பண்ணணுன்னா யாரால் முடியும்? தேவனால் மட்டும்தான் முடியும். லூக்கா 5 எடுத்து வாசித்து பாருங்கள். 5:18-25. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்து கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகவும் அவர் முன்பாக வைக்கவும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாயிருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடு இறக்கினார்கள். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் யோசனை பண்ணி, தேவதூஷணம் சொல்லுகிறவர் இவன் யார்? தேவன் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்கத்தக்கவர் யார் என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறதென்ன? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனான். இதை நம்ம நிறைய செய்தியில் கேட்டிருப்போம். திமிர்வாதக்காரனால் எழும்பி நடக்க முடியாது. அவர் உள்ளே போயிட்டார். ஒரு வீட்டில் ஏற்கனவே விசிட்டிங்கில் இருக்கிறார். அவர் வீடு ஃபுல்லாக ஜனம், வாசலில் உள்ளே நுழையிறதுக்கு இடம் இல்லை. கூரையை பிரித்து இன்னும் 4 பேர் என்ன பண்ணுறானுங்க, அந்த ஆளை உள்ளே இறக்குறாங்க. அவர் பார்க்குறாரு. என்ன பார்க்குறாரு? ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறாரு? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு விசுவாசிக்கணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், விசுவாசி. உன் பேரே விசுவாசி தான். அல்லேலூயா. இல்லைன்னா உன் பேர் விசுவாசி இல்லை, அவிசுவாசியாக மாறிடும். ஆமென். விசுவாசி தான் உள்ளே இருப்பான், அவிசுவாசி வெளியில் இருப்பான். அல்லேலூயா. அந்த கூரைக்குள்ளே இறக்கும்போது அவர் ஃபஸ்ட்டு என்னத்தை பார்த்துட்டாரு? அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே. ஏங்க நியாயமாங்க இது? ஒருத்தரை இறக்குறாங்க. எதுக்காக இறக்குறாங்க? அவரை சுகப்படுத்துறதுக்காக இறக்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீ சுகமாகவும் எழுப்பி போன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொன்னார் அந்த இடத்துல? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. நிறைய விஷயத்தில் அவருடைய அற்புதங்களை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா, அப்போது அவன் எதனால் படுக்கையாக இருக்கிறான்னா, அவன் பாவத்தின் நிமித்தமாய் அந்த படுக்கையில் உள்ளே இருக்கிறான். ஆமென். ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு? உன் பாவம். அது என்ன போட்டிருக்கு? யாருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு? ஏசப்பாக்கு மட்டும்தான். யார் எதில் மேலே அதிகாரம்? பாவத்தை மன்னிக்க. 10 லட்ச ரூபா லோன் எடுத்துட்டோம். அதை தள்ளுபடி பண்ணுறதுக்கு யாரால் முடியும்? அதுக்கு ஏசப்பா வேணாங்க. பேங்க் மேனேஜர் போதும். நம்ம கொஞ்சம் மாறணும். யார் போதும்? பேங்க் மேனேஜர் போதும். இல்லை ஒரு அரசியல்வாதி இருந்தால் போதும். இல்லைன்னா ஒரு கட்ட பஞ்சாயத்து இருந்தால் போதும். நிறைய இருக்குது, இருக்கா இல்லையா? அதை தள்ளுபடி பண்ணணும். இல்லைன்னா ஒரு ஆட்சி வந்தோன்னே என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் நீ பண்ண பாவம் இது பாரு. எத்தனை வயசு வரைக்கும் இருக்கிற பாரு நீ. இப்போது 50, 40, 30, 20 இத்தனை வயசு வரைக்கும் நம்ம பண்ண பாவத்தை யார் தள்ளுபடி பண்ண முடியும்? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஏசப்பா மட்டும்தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும். அங்கே சுகத்தை பற்றி அவர் பேசலைங்க. பேசினாரா? சுகத்தை பற்றி பேசினாரா? பேசவே இல்லை. எதை பற்றி பேசினார்? பாவம். பாவம்.
நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் பாவத்தில் தான் இருக்கிறோம். மீண்டு வரணும். வெளியில் வந்தால் தான் சுகம் என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நிறைய இடத்துல பாவத்தில் விழுந்தவனை ஃபஸ்ட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரு? பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை வெளியே போடான்ட்டார். வேறு எதுவுமே அவர் தொட்டு நம்மளை மாதிரி எல்லாரையும் அடித்து தள்ளி அரவரெலாம் ப்ரேயர்லாம் பண்ணல அவர். நம்ம பண்ணுவோம் பாருங்கள், எல்லாரையும் அடித்து காலி பண்ணி முடியெல்லாம் பிடிச்சி அப்படிலாம் அவர் பண்ணல. என்ன சொன்னார்? உன் பாவம் போ, ஏஞ்சி போயினே இருன்ட்டார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பாவத்தை அறிக்கை செய்துடு, அவர் உன்னை விட்டுருவார். சொல்லிவிடுங்க, பாவத்தை அறிக்கை செய்ய அவர் உன்னை விட்டுருவார், இல்லைன்னா மரணம் தான். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ திமிர்வாதக்காரனுக்கு அவர் என்ன பண்ணுறார்? சுகத்தை தரல, பாவத்தை தான் அவருக்கு தள்ளுபடி பண்ணுறார். பாவம் போயிடுச்சு, அவன் எழும்பி போகிறான். அல்லேலூயா. அதே லூக்கா 7 எடுத்து வாசித்து பாருங்கள். 7ஆம் அதிகாரம் லூக்கா 7:36 வாசிங்க. ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். என்ன பண்ணுறாரு? பாவியாக வந்தால் ஒரே நிமிஷத்தில் பரிசுத்தமாய் அங்கேயே என்ன பண்ணுறாரு? தள்ளுபடி பண்ணுறாரு. எதை? பாவத்தை. அல்லேலூயா. மனுஷரால் இது கூடாதது. யாரால் கூடும்? என் தேவனால் கூடும். உங்கள் பரம்பரை செய்த எல்லா பாவங்களும் யாரால் தான் மன்னிக்க முடியும், தள்ளுபடி பண்ண முடியும்? ஏசப்பாவால் மட்டும்தான். அல்லேலூயா. மற்ற எல்லா காரியங்களும் உலகத்தில் வாங்கிடலாம், பாவத்தை மன்னிக்க ஏசப்பா மட்டும்தான். அது மனுஷனால் கூடவே கூடாது, எந்த மனுஷனாலையும் கூடாது. அவரால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். நிறைய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம், பலவீனத்துக்கு காரணம், ஏமாற்றங்களுக்கு காரணம் எது சுற்றின்னு இருக்குது? ஏதோ ஒரு பாவத்துக்குள்ளே இருக்கிறீங்க. அப்பா கிட்ட இன்னைக்கு கேளுங்க, அப்பா எனக்கு தள்ளுபடி பண்ணுங்க, பாவத்தை தள்ளுபடி பண்ணுங்கப்பா. பண்ணிங்கனாவே எனக்கு சுகம் வந்துடும். அந்த லேடிக்கு அதுக்கப்புறமா பேர் பாவினே வரல. அது வரைக்கும் என்ன இருந்தது? பாவியான ஒரு ஸ்திரீன்னு போட்டுன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாவின்ற பேர் போயிடுச்சு. எதனாலனா ஏசப்பாவால் மட்டும்தான் பாவத்தை எடுத்து தூக்கி போட முடியும். அல்லேலூயா. மனுஷரால் இது கூடாது, என் தெய்வத்தினால் கூடும். அல்லேலூயா. 2வது விஷயம் நான் சொல்கிறேன், சமாதானத்தை மனுஷனால் தர முடியாது. நம்புறீங்களா? சமாதானத்தை மனுஷரால் என் தெய்வத்தால் தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி சமாதானத்துக்கு ஊர் ஃபுல்லாக போகிறோம். இங்கேருந்து ஓடி 30 கிலோமீட்டர் ஓடி பீச்சுக்கு போகிறோம். கொஞ்ச நேரம் மன அமைதி சந்தோஷமாகுது. வந்த பிறகு சொல்லுங்களேன், திருப்பியும் கரெக்டான வார்த்தை சொன்னார். என்னது? திருப்பியும் மன அழுத்தம் உண்டாகுது. ஒருத்தன் போய் பீர் குடிக்கிறான், 3 ஹவர் என்ன இருக்கிறான், ஜாலியாகிறான். அடுத்த 4வது ஹவர் மன அழுத்தம். சினிமா தேட்டருக்கு போகிறான், 3 ஹவர் சந்தோஷங்களை அனுபவிக்கிறான். வெளியில் வந்த பிறகு மன அழுத்தம். நீங்கள் சொல்லுங்கள், எங்கன்னா சமாதானம் கிடைக்குன்னா சொல்லுங்கள், நானும் வரேன். எங்கன்னா கிடைக்குமா? நிரந்தரமானது நான் கேட்குறேன். நிலையான சமாதானம் உங்கள் வீடுகள்லேயும் உங்களுக்குள்ளேயும் எங்கன்னா கிடைக்குன்னா சொல்லுங்கள். கிடைக்கவே கிடைக்காது. அது மனுஷரால் கூடாதது, என் தேவனால் கூடும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பீஸ் அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் வரும். ஆமென். சமாதானம் அவர்கிட்டேருந்து மட்டும்தான் வரும். பிரச்சனை என் பொண்டாட்டிகிட்டேருந்து வரும். நான் அவளை சொல்ல, ஜென்ரலாக சொல்கிறேன். யார்கிட்டேருந்து வரும்? அவர் சவுண்டாக சொல்லிட்டார், வீட்டில் போனால் தான் தெரியும். சமாதானம் அவர்கிட்டேருந்து மட்டும்தான் வரும். எந்த மனுஷர்கிட்டையும் சமாதானம் வராது. எந்த மனுஷனாலையும் தர முடியாது, என் தேவனால் தர முடியும். அல்லேலூயா. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாக. நம்ம எல்லாம் எங்கெங்கேயோ பிறந்தோம், எல்லாம் வேறு இதிலிருந்து இப்போ கர்த்தர் ரட்சித்து அவர் இரத்தத்தினாலே உள்ளே வந்திருக்கோம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாயும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து
எல்லாரும் வாசிங்க. ஒரே மனுஷனாக இப்படி சமாதானம் பண்ணி பகைமையை சிலுவையிலே கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாகிய தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கு சபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அப்படியே நாம் இரு தரத்தாரும் ஒரே ஆவியினால் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றோம். அப்போ சமாதானம் யார்கிட்டேருந்து மட்டும்தான் வரும்? குமாரன்கிட்டேருந்து மட்டும்தான் வரும். ஆமென். பக்கத்தில் தட்டி சொல்லு, சமாதானம் வேணும்னா அவரை பாரு. சமாதானம் வேணும்னா, பீஸ் வேணும்னா அவர்கிட்ட தான் போகணும். இன்றைக்கி சமாதானத்தை தேடி நம்ம ஓடிக்கினே இருக்கிறோம். இன்க்ரிமெண்ட்டு போனால் சமாதானம் வருமான்னு சொல்லுங்கள். அடுத்த 6 மாதத்தில் இன்னொன்றுக்காக திருப்பி நிற்போம். நமக்கு போதும் என்ற மனது யாருக்குன்னா இருக்கா? இது வாங்கிட்டா அடுத்தது இதை விட போயினே தான் இருக்கும். சமாதானம் நிலையாக இருக்காது. என் நேசப்பா 2 பிரிவாக இருந்தது சவரை உடைச்சி நம்ம ஒன்றாக்கி ஒரே பரிசுத்த ஆவியானவரால் பிதா கிட்ட போய் நிற்கிற சமாதானத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. கொலேசியர் 1:20 வாசிக்கிறோம். அவர் சிலுவிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவர் பிரியமாயிற்று. சிலுவையில் நமக்கு சமாதானத்தையே கொடுத்தாரா இல்லையா? சிலுவையில் சமாதானத்தை நமக்கு வைத்து போகிறார். அதான் யோவான் 14:27 வாசிக்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்போ உலகம் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்கலன்னா என்ன ஆகுது? இது பெர்மனண்ட் பீஸ். என்னது பெர்மனண்ட்டாக என்ன இருக்கும்? அந்த பீஸு எப்போவுமே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்வையில் ஒரு தப்பான கண்ணோட்டங்க. ஒருத்தன் 2 சொந்த வீடு நல்லா ஜாம் இருக்கிறான், நல்ல வேலையில் இருந்தானா கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறான்னு நினைக்கிறேன். இல்லை. அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை. அல்லேலூயா. நம்ம வெளி உலகத்தை வெளி தோற்றத்தை பார்த்து என்ன சொல்லணும்? கர்த்தர் இவனோடு இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து ஒருத்தனை எப்படி எடை போடுறோம்? அவங்கிட்ட சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்கிறான். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நம்மளை விட கஷ்டப்பட்டுன்னு இருப்பான். அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். உலகம் தருகிற சமாதானம் அல்ல. என்ன போட்டிருக்கு? என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அதனால தான் வீடு பிரதிஷ்டையில் பேசினேன். ஆரோக்கியம், ஆசீர்வாதம், அமைதி, இது 3மே யாராலையுமே தர முடியாது. தர முடியுமா? நீங்கள் எந்த பெரிய ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி ஒன்றா போங்க, நான் சேலஞ்ச் பண்ணுறேன். உங்களுடைய இறப்பை தள்ளி தான் போட முடியும். உண்மையாக இல்லையா? உங்களுடைய இறப்புனால் இன்றைக்கி சாவறதை என்ன பண்ணலான்னா ஒரு வருஷம் தள்ளி போடலாம். இல்லைன்னா 2 வருடங்கள். கேன்சரில் அந்த ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே என்ன சொல்லுவாங்க? செகண்ட் ஸ்டேஜ் வந்தால் சொல்லுவாங்க இன்னும் ஒரு 6 வருஷம் தாக்கு பிடிக்கலாம், இன்னும் ஒரு 8 வருஷம் தாக்கு பிடிக்கலாம். 4வது ஸ்டேஜ் வந்தால் 1 வருஷம் தாக்கு பிடிக்கலாம். ஆனால் அவனால் ஜீவனை தர முடியும்னா சொல்லுங்களேன், நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். தர முடியாது. படைத்தவர் அவர். ஆமென். படைத்தவருக்கு மட்டும்தான் கண்ட்ரோல் இருக்குது. அந்த அம்மா உலகத்தையே ஆட்டி படைச்சாங்க, ஒரே ரூமில் முடிச்சிட்டானுங்க. ஒன்றுமே பண்ண முடியல. சகலமும் அந்த அம்மா கிட்ட கூட நிற்க முடியாது. உயிரை எடுக்கிறதுக்கு மனுஷனால் முடியுது, ஆனால் உயிரை கொடுக்க தேவனால் மட்டும்தான் கூடும். சமாதானத்தை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். மனுஷரால் இது கூடாது. என் தேவனால் எல்லாம் கூடும். மார்க்கு 5:34 வாசிங்களேன். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாக இரு என்றார். நிறைய செய்தியில் கேட்டிருப்போம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ எத்தனை வருஷம்?
12 வருஷம் உதிரப்போக்கு. கேள்விப்படுறான், இந்த ஏரியாவில் ஒருத்தர் வந்துக்கிறார், அவரை போய் பார்த்தாலே சுகம், அவர்கிட்ட பேசினாலே சுகம். போயிட்டா கும்பலில் போயிட்டா பேசுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஏன்னா கும்பல் என்ன பண்ணுறா, எப்படியாவது வஸ்திரத்தை தொட்டுட்டா எனக்கு சுகம் கிடைக்கணும். அவளுக்கு என்னது இருந்தது? பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த்து வேணும். என்ன வேணும்? ஃபெய்த்து வேணும். இன்றைக்கி நம்ம விசுவாசிகளுக்கு என்ன இல்லை? ஃபெய்த்தும் இல்லை, பேஷன்ஸும் இல்லை. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஃபெய்த்தும் இல்லை, பேஷன்ஸும். இன்றைக்கே டெலிவரி ஆகிடணும், நாளைக்கே ஸ்கூலுக்கு போயிடணும், நாளன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் பண்ணணும், நாளன்னைக்கு அவனுக்கும் குழந்தை பெற்றுடணும். இதுக்கு தான் ஆலயத்துக்கே வராங்க. தயவுசெய்து வராதிங்க. உலக செல்வத்துக்காக அவரை தேடுவது வேஸ்ட்டு. அது மனுஷனால் தர முடியும். என் தேவனால் சில விஷயங்களை மனுஷனால் தர முடியாது. சமாதானத்தை என் தேவனால் மட்டும்தான் கொடுக்க முடியும். உங்கள் குடும்பத்தில் எத்தனை பொருளை ஒன்றா வாங்குவீங்க, ஏசியை 10 வாட்டி கூட மாற்றுங்க, சமாதானத்தோடு தூங்கணுன்னா அவர் இருக்கணும். புது ஏசி மாற்றுறதுனால நீ தூங்க மாட்ட. உண்மையாக இல்லையா? நம்ம ஃபேனில் தூங்கின காலங்கள்லாம் உண்டு. அப்போ குடும்பத்தில் என்ன இருந்தது? இப்போ ஏசி போட்டுக்கிறோம், தூக்கம் வரல. ஏன் இல்லை? கரண்ட் இருக்குதுல்ல, ஏன் தூங்க வேண்டியதானே நீ? சமாதானம் இல்லை. சமாதானம் தருவார் அவர் மட்டும்தான். இது மனுஷரால் கூடாதது, என் தேவனால் கூடும். இந்த ஸ்திரீ போய் தொட்ட மாத்திரத்தில் அவருக்கு ஷாக் அடிச்சிச்சு. எவ்வளோ அந்த தொட்டாதுன்னு. எங்க திருப்பியும் இங்கே அவர் நான் என்ன சொல்கிறேன், மிஸ்டேக் பண்ணுறாருன்னு சொல்கிறேன். அவருக்கு என்ன கொடுத்துருக்கணும்? நீ தொட்ட உனக்கு சுகம்தான் சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன சொல்கிறார் அந்த இடத்துல? திமிர்வாதக்காரனுக்கு என்ன சொன்னார்? ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களா. அவருடைய அற்புதங்களை நீங்கள் விவரித்து பார்க்கும்போது அவன் பாவத்தினால் அந்த காரியங்கள் நடைபெற்றிருக்குது, திமிர்வாதம். இங்கே இவளுக்கு சமாதான குறைச்சனால சரீரத்தில் என்ன இருக்குது, நிற்க மாட்டுது. நிறைய பேர் இப்போ டாக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரெஸ் இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா, மன அழுத்தம், ஃபஸ்ட்டு தானே கேட்குறாங்க. நான் ரைஸே சாப்பிட்லங்க, நான் சப்பாத்தியும் நிறுத்திட்டேன், வெறும் பச்சை தண்ணி தான் குடிக்கிறேன், அப்பயும் 300 இருக்குது. எதனால் இருக்குது? சமாதானம் குறைஞ்சிதுன்னா பிபியும் சுகரும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், சமாதானமாக இரு, எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும். அட்லீஸ்ட் நீ இல்லைனாலும் பக்கத்தில் இருக்கிறவனா சமாதானமாக விடு, அவனாவது சமாதானமாக இருந்துக்கிட்டோம். நம்ம சுற்றியும் காலி பண்ணுவோம், நம்மளையும் குறைய கொட்டி அவன் சுகரும் ஏறிடும், உன் சுகரும் ஏறிடும், அவனும் காலி, நீயும். ஃபஸ்ட்டு அவட்ட என்ன சொல்கிறாரு 34, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. அப்போ ப்ராப்ளம் அவளுக்கு என்ன இருந்தது? உடம்புல உதிரப்போக்கு இல்லைங்க. அவள் பிரச்சனை என்னது? இன்றைக்கி நம்ம பிரச்சனையை பார்க்குறோம், ஆனால் அதோடைய தீர்வு வேறு மாதிரி இருக்குது. அல்லேலூயா. சமாதானம் தான் அந்த பொம்பளைக்கு இல்லை. இதை குறித்து யோசித்து 12 வருஷம் அந்த வேதனையில் இருக்கிறான். ஆனால் ஏசப்பா சொல்கிறார், உனக்கு சமாதானம். இன்றைக்கி நம்மளுக்கு சமாதானம் வந்தால் நம்ம குடும்பத்தில் நிறைய விஷயம் மாறிடுங்க. உண்மையாக இல்லையா? சமாதானம் வந்தாவே போதும், குடும்பத்தில் எல்லா விஷயங்கள் மாறும். அல்லேலூயா. சமாதானத்தை என் ஏசப்பாவால் தான் தர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எந்த மனுஷனாலும் தர முடியாது. எல்லாம் டெம்பரரியாக தரலாம், ஆனால் பெர்மனண்ட்டாக தர வராதான். அதனால தான் அடுத்த வசனத்தில் சொல்கிறார், அவளும் வேதனை நீங்கி போயிடுறா. அல்லேலூயா. 12 வருஷமாக இருந்தவளுக்கு அவர் கொடுக்குற டேப்லெட் என்னது? சமாதானம். அதுக்கப்புறமா தான் சொல்கிறாரு, நீ எழும்பி போமா, சுகமாய் இரு. அதனால தான் லூக்கா 19:42 வாசிக்கிறோம், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருப்பாயானால் நலமாய் இருக்கும். இன்றைக்கி உனக்கு நாள் கிடச்சிச்சு, இந்த நாளில் என்ன பண்ணணும்? நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாக இருக்கும். அப்போ சமாதானத்தின் ஏற்றவைகளை அறிந்திருக்கணும். ஏசப்பாவை நீ அறிந்திருந்தேயானால்
நலமாக இருக்கும். இப்பொழுதே அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்குது. அந்த மறைவை எடுத்து போட்டுரு. ஆமென். தெசலோனிக்கேயர் 1 5:23 வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்போது சமாதானம் யார்கிட்டேருந்து தான் வருது? எல்லாம் கொஞ்சம் டல்லான மாதிரி தருது. சமாதானம் யார்கிட்டேருந்து தான் வருது? மனுஷங்கிட்ட இருந்தது கிடைக்கவே கிடைக்காது. மனுஷரால் இது ஆகாது, தேவனால் ஆகும். 2 தெசலோனிக்கேயர் 3:16 வாசிக்கிறோம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவார். அப்போ யாரால் சமாதானம் தர முடியும்? தேவனால் மட்டும்தான் தர முடியும். சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. இப்போ 2 விஷயத்தை பார்த்தோம். சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? மனுஷரால் தர முடியாதது பாவ மன்னிப்பு, நிவர்த்தி, தள்ளுபடி, எப்படி வேணால் வச்சுங்க. அது யாரால் தான் பண்ண முடியும்? தேவனால் மட்டும்தான் கூடும். என் தேவனால் மட்டும்தான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும். 2வது, சமாதானத்தை என் தேவனால் மட்டும்தான் தர முடியும். இந்த உலகத்தில் யாராலையும் தர முடியாத சமாதானம் என் தேவனால் தர முடியும். அதனால தான் அந்த வசனத்தில் சொல்ல, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இப்போ சொல்லுங்கள், 3வது பாயிண்ட் என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மனுஷரால் கொடுக்க முடியாது. சமாதானம் வந்தாலே சந்தோஷம்தான். ஆமென். சுகம் உண்டு. பாவத்தை விளக்குனாலும் சுகம் உண்டு. அவருடைய ஒவ்வொரு அற்புதத்தையும் நான் விலைக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஃபஸ்ட்டு வார்த்தையை வேறு மாதிரி வரும். நீங்கள் எல்லா அற்புதத்தையும் எடுத்து போய் பாருங்களேன். டைரெக்டாக அந்த அற்புதத்தை பண்ணவே மாட்டார். டாக்டருங்கிட்டலாம் போனோடனே நம்ம எதுக்கோ போவோம், ஆனால் அவங்க வேறு மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அது கரெக்டாக செட் ஆகும். ஏன்னா அவனுக்கு தான் அது படிச்சுக்கிறான், அது தெரியும். இதை நோன்னா இது வரும், இந்த நரம்பு அடித்தா அந்த நரம்பு வேலை செய்யும். 12 வருஷம் உதரப்போக்கில் இருந்த பொண்ணு, அந்த ஸ்திரீக்கு என்ன சொல்கிறாரு? உனக்கு. அப்போ அவன் மனசில் சமாதான குறைவினால்தான் உடல் ரீதியாக அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள். கர்த்தருக்கு தெரியும் நீ எந்த நிலைமையில் இருக்கிற, உனக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜெபத்தில் அவருக்கு ஆலோசனை கொடுக்குறோம். எனக்கு இதுதான் நடக்கணும்னு. அவர் சுகத்தை தருவார். அல்லேலூயா. இந்த காலையில் அவரோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். 3வது விஷயம், ஞானத்தை மனுஷனால் தர முடியாது. ஞானத்தை மனுஷரால் தர முடியும்னா சொல்லுங்கள். காலேஜு ஸ்கூலில் கல்வியை தருவார்கள். எதை தர முடியும்? கல்வியை தருவாங்க. அந்த விஷயத்தில் நீ ஜாம்பவானாக இருப்ப. ஆனால் ஞானத்தை யாரால் தர முடியும்? ஏசப்பாவால் மட்டும்தான் தர முடியும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், விஸ்டம் அவர்கிட்டேருந்து மட்டும்தான் வரும். யார்கிட்டேருந்து தான் வரும்? ஏசப்பாகிட்டேருந்து தான் மட்டும் வரும். உன் பையனையோ பொண்ணு எங்கே படிக்க வச்சு பெரிய ஜாம்பவம் ஆனாலும் ஞானம் யார்கிட்டேருந்து தான் வரும்? ஏசப்பா கிட்டேருந்து தான் வரும். 2 நாளாகமம் 1 எடுங்க. 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றான். சாலமோன் கேட்குறாரு, ராஜா என்ன கேட்குறாரு? இப்பொழுது நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு. ஒரு ராஜாங்க, அவன் எவ்வளோ கேட்டிருக்கலாம். எதை கேட்குறான்? விஸ்டமை. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவனால் இதை வாங்க, அவனால் நினச்சா உலகத்தில் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் எதை வாங்க முடியாது? ஞானத்தை பை பண்ணவே முடியாது. அதனால தான் அவன் என்ன சொல்கிறான்? ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும், ஏராளமாக இருக்கிற உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார்? நம்மளுக்கெல்லாம் ஞானம் இருக்கா?
அவர்கிட்ட கேட்போம். ஞானத்தில் குறைவுள்ளவன் யார்கிட்ட போய் கேட்கணும்? இன்றைக்கி அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுறான், இதை கலக்கி குச்சா சொல்லுங்களேன், இதை கலக்கி குச்சா உடம்பு தான் பெருசாகுது. இது அதெல்லாம் ஏமாத்துறான். எது மெமரி பவரு? சொல்லுங்களேன். யாருமே டிவியே பார்க்காத மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் விசிட்டிங் ஏன் சொல்லிட்டு வரேன்னா, முதல்ல டிவி ஆஃப் பண்ணி வைப்பீங்க பாருங்க. இதை கலக்கி குடித்தா அறிவு வளரும்னுவான், ஆனால் வளராது. அவன் கம்பெனி வளரும். யார் ஞானத்தை கொடுப்பவர்? சாலமோன் போய் கேட்குறான் ஏசப்பா கிட்ட, இந்த ஜனத்தை நான் நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை தாங்க. அவன் எதை கேட்டான், எதை தந்தார்? புரியுதுங்களா? என் ஏசப்பா அற்புதம் செய்யும் போதும் சரி, அவர்கிட்ட போய் நீங்கள் எதனா கேட்குறீங்கனாலும் அவர் அதை செய்கிறதுக்கு பதில் எதை செய்வார்? அவனுடைய தேவைகளை அங்கே என்ன பண்ணுறாரு? அவனுடைய சம்பத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும். ஆனால் அவன் கரெக்டாக எதை அடித்தான்? ஐஸ்வர்யம் சம்பத்து கனம்லாம் வாங்கிட முடியும். இன்றைக்கி ஜெட் கிளாஸ் பாதுகாப்பு போனீங்கன்னா அது ஒரு கிளாஸ் இருக்குது. யாரெல்லாம் மிலிட்ரியில் போலீஸில் இருந்தீங்களோ தெரிஞ்சிருக்கும். ஜெட் கிளாஸ் பாதுகாப்புனா முன்னாடி ஒரு 50 வண்டி, பின்னாடி ஒரு 50 வண்டி, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவானாங்க. அந்த பாதுகாப்போடு தான் ஒரு நடுவில். அதுதான் கனம். இதெல்லாம் வாங்கிடலாம், ஆனால் எதை வாங்க முடியாது. அதனால தான் சாலமோன் போயிட்டு ஏசப்பாட்ட கேட்குறான், எனக்கு ஞானத்தை கொடுங்க, நான் தான் அதிபதியாக இருக்கணும். இன்றைக்கி போயிட்டு எனக்கு இதை கொடு, அதை கொடு, இதை கொடுன்றோம். ஃபஸ்ட்டு ஞானத்தை கேளுங்க. எனக்கு ப்ரொமோஷன் வேணும், எனக்கு வேலை மாறணும், எல்லாமே கேட்குறோம். நல்லது. நீ ஞானத்தோடு நின்னா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். உண்மையே இல்லையா? ஞானம் இருக்கும்போது கர்த்தர் கரெக்டாக உனக்கு கைட் பண்ணுவார். நீ எங்கே அப்ளை பண்ணணும், எங்கே போய் நீ உட்காரணுன்ட்டு, யாரோட நீ என்ன பேசணும்னு, என்ன வேணும், என்ன இருக்கணும்? ஞானம் வேணும். பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஞானம் வேணும். புத்தி உள்ள ஸ்திரீ புத்தி இல்லாதவள் நீங்கள் தான் சொல்றீங்க, நான் சொல்ல. ஞானம் 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 வேண்டும். 1 ராஜாக்கள் 5:12 வாசிக்கிறோம். கர்த்தர் சாலமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தருளினார். 2 ராஜாக்கள் 5:12 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் சாலோமோனுக்கு சொல்லியிருந்தபடியே அவனுக்கு ஞானத்தை தந்தார். அப்போ ஞானம் யார்கிட்டந்தான் வரும்? கர்த்தர்கிட்டந்தான் ஞானம் வரும். யாக்கோபு 1:5 வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு டீச்சர்கிட்ட போய் பாருங்களேன், ஒரு வாட்டி சொல்லி தருவாங்க, 2 வாட்டி சொல்லி தருவாங்க, 3வது வாட்டி போய் கேளுங்களேன், தலையிலேயே நான்லாம் வாங்கியிருக்கிறேன். 3வது வாட்டி என்ன பண்ணுவாங்க? நறுக்குன்னு, என்னடா புள்ள நீ, உனக்கு மண்டையில் ஏறல. ஆனால் இங்கே என்ன போட்டுக்குது? யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும். நீ 100 வாட்டியில் 1000 வாட்டி போய் டவுட்டு கேட்டாலும் டவுட்டை அப்படி தான் அங்கே எழுதியிருக்கணும். கிளியர் பண்ணுறவரும் தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது பக்கத்து வீட்டில் நம்ம எல்லாமே கடன் வாங்குகிறோம், இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு. ஆனால் ஞானத்தை கடன் முடியாது, கொடுக்கவும். ஆனால் கொடுக்குறவர் அவர். 3வது என்ன சொன்னேன்? ஞானத்தை முதலாவது என்னது மனுஷரால் கொடுக்க முடியாது? பாவத்தை மன்னிக்க மனுஷரால் முடியாது. 2வது சமாதானத்தை தர யாராலுமே முடியாது. 3வது ஞானத்தை தர யாராலுமே முடியாது. 4வது விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதே மத்தேயு எடுங்க. அந்த வசனம் எதனால் வந்ததுன்னு நான் சொல்லிடுறேன். என்ன வசனம் நம்ம ஆரம்பித்தோம்? நித்திய ஜீவனை மனுஷரால் கொடுக்க முடியாது. யாரால் கொடுக்க முடியும்? தேவனால் மட்டும்தான் கூடும். அதனால தான் அந்த வார்த்தையே வந்தது. நித்திய ஜீவனை யாரால் கொடுக்க முடியும்? இப்போ இருக்கிற ஜீவனும் சரி, நித்திய ஜீவனை யாரால் கொடுக்க முடியும்? ஏசப்பாவால் மட்டும்தான்.
நம்ம வாழ்க்கை இங்கே முடிய போகிறதில்ல. இங்கே கண்ணை மூடின பிறகு இன்னொரு ஜென்மங்கள் இருக்குன்னு மற்ற மதத்தினர் பேசுகிற மாதிரி இல்லை. நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், ஜட்ஜ்மெண்ட் உண்டு. பக்கத்தில் நல்ல தைரியமாக தட்டி சொல்லுங்கள், ஜட்ஜ்மெண்ட் உண்டு, நியாய தீர்ப்பு உண்டு. நீ செய்கிற பாவம், அக்கிரமோ, கரமோ எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? கோர்ட்டு இருக்குது. இந்த கோர்ட்டுக்கு நீ போறியோ இல்லையோ, காசு கொடுத்து ஏமாற்றிடலாம் இந்த கோர்ட்டை. ஆனால் அந்த கோர்ட்டை ஏமாற்றவே முடியாது. இந்த கல்லெல்லாம் பேசும். எதெல்லாம் பேசும்? கல் பேசும், சேரு பேசும், எல்லாமே பேசும். நீ பண்ண தப்பாக அங்கே சொல்லும். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு இருக்கிறாங்க. இது எல்லாமே அவங்களும் இருக்குது. சின்ன வயசுலேருந்து அவங்க கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, அது என்ன போட்டிருக்கு வேறு? களவு செய்யலை, திருடல, பொய் சாட்சி சொல்ல, அவங்க தாயும் தகப்பனையும் வீட்டோடு வச்சு பார்த்துக்கிறாங்க. அவங்க நித்திய ஜீவன் கிடைக்குமா? இது உலகத்தானே பண்ணுவான். இது எல்லாமே என்னது? கொலை பண்ணல, விபச்சாரம் பண்ணல, களவு பண்ணல, பொய் சாட்சியை சொல்ல, தகப்பனும் தாயும் நேசிக்கிறான், வீட்டோடு வச்சுக்கிறான். அவனுக்கு நித்திய ஜீவன். அதான் அந்த வாலிபன் என்ன கேட்குறான்? இந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்னன்னு என்ன சொல்கிறாரு? நீ சின்ன வயசுலேருந்து எல்லாமே பண்ணிட்ட, உனக்கு உண்டானவைகளை எல்லாத்தையும் விற்று தரித்திரத்துக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இது மனுஷரால் தேவனால் கூடும். ஒரு மனுஷன் எல்லாத்தையும் விற்றுருவானா? நீங்கள் விற்றுருவீங்களா? அவனெல்லாம் அதெல்லாம் விடுங்க, நம்ம விற்றுருவோம். மொத்தத்தையும் விற்றுட்டு ரோட்டில் இருக்க பிச்சைக்காரனுக்கு கொடுக்க மாட்டோம். ஊசி காதில் ஒட்டகம் கூட நுழைஞ்சிரும், ஆனால் யார் நுழைய மாட்டா? பணம் 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 சுத்தாதன்னு பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள். தைரியமாக சொல்லிட்டு போயிடுங்க, பரவாயில்ல. பணம் 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 சுத்தாத, தரித்திரரை நேசி. ஆமென். ஏழை எளியவர்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அதான் கிறிஸ்துவம். இன்றைக்கி தமிழ்நாட்டில், இந்தியாவில் எஜுகேஷன் இருக்குதுன்னா வெள்ளைக்காரன் இவனுங்க அடிக்கிறானுங்க, எல்லா ப்ரூஃபும் இருக்குது. அவனுங்க வரலன்னா நம்மலாம் காட்டுவாசியாக இருந்திருப்போம். உண்மை அது. நம்ம எல்லாம் எப்படி இருந்திருப்போம்? இன்றைக்கி ஆஃப்ரிக்கன் மாதிரி, கென்யா மாதிரி ஒரு கண்ட்ரியாக இருந்திருக்கோம். நம்ம கிறிஸ்துவம் வந்து ஏழை எளியவருக்கு கல்வியை கொடுத்ததுனால தான் நம்ம எஜுகேட்டடாக இருக்கிறோம். உண்மையா இல்லையா? இன்றைக்கி நிறைய ஸ்கூலை திறந்துட்டானுங்க, ஆனால் இன்றைக்கும் அழிக்கப்படாத பள்ளிக்கூடங்கள் நம்ம நாட்டில் உண்டு. அவங்க உருவாக்கின பள்ளிக்கூடங்கள். அவங்களுடைய மொத்த சொத்தை விற்று இங்கே பள்ளிக்கூடங்கள் கட்டின நிறைய வெள்ளைக்காரங்க இருக்கிறாங்க. அவங்களாம் இறந்து போயிட்டாங்க. மொத்த சொத்து இந்த பைபிளில் இருக்க வார்த்தையை அப்படியே பண்ணி மொத்தத்தையும் படகுல எடுத்துன்னு வந்து இங்கே கட்டிட்டு வெளியில் போனவங்க உண்டு. சரித்திரம் உண்டு, நான் பேச முடியும். அல்லேலூயா. அவன்தான் நித்திய ஜீவனை பெற முடியும். யார் நித்திய ஜீவனை பெற முடியும்? தரித்திரவனுக்கும் ஏழைக்கும். நான் கொடுக்குறத பற்றி எப்போவுமே பேசவே மாட்டேன். இங்கே பைபிளில் வார்த்தை வந்திருக்கு. இறைக்கிற கிணறுல தான், இல்லைன்னா தவளைக்காவும் பாம்பும். நான் கிணத்தை சொன்னேன். என்ன இருக்கும் அந்த கிணத்துல? தவளையும். தண்ணி எடுக்கலாம் என்ன ஆகிடும்? தான் பையன், தான் பொண்ணு, தான் குழந்தை, இதே இருக்கக்கூடாது. கிறிஸ்தவனாக இருந்தால் உங்களை ஒரு பர்சன்டேஜ் எடுத்து யாருக்கு செலவு பண்ணணும்? சபைக்கு பண்ணுறியோ இல்லை, தேவையில்லை. எங்கே போனோம்? நீ சாவறதுக்குள்ளே அது பண்ணினதான் உன் தலையில் ஆசீர்வாதமாக நிற்கும். ஆமென். உன் தலைமுறை தோறும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உனக்கு நித்திய ஜீவன் அப்போ தான் கிடைக்கும். இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? நல்லது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே பண்ணணும்? தரித்திரனுக்கு. அதான் அந்த பையன் அது பண்ணல பொழுது. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, நீ எல்லாத்தையும் பண்ணிட்ட, உனக்கு நீச்சல் தெரிலன்னு ஒரு ஸ்டோரி வருமே, அந்த மாதிரி தான். இப்போ நம்ம கேட்குறோம் பார்த்தீங்களா? நீங்கள் உங்களை சொல்ல, நான் என்ன சொல்கிறேன்? எல்லாத்தையும் விட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் எனக்குன்னு இன்னின்னா உண்மையாக சொல்லுங்கள். நீ எதனா விட்டு வந்தீங்களா? ஆண்டவருக்காக நான் இதை இழந்தேன்னு உண்மையாக சொல்லுங்கள். பொட்டு பூ வைத்தது அதெல்லாம் விட்டுருங்க. அது இல்லாமல் ஆண்டவருக்காக நான் இழந்துட்டேன்னு யாருன்னா எதனா சொல்லுங்கள். நீங்கள் சரீரத்தை வீட்டில் போய்ட்டு கூகுளில் போட்டு பாருங்கள். நிறைய மிஷினரி ஃப்ரம்
அந்த சைடு வெஸ்டர்ன் சைட்லேருந்து உள்ளே வந்தவங்க எல்லாம் இது எல்லாத்தையும் இழந்து நம்ம தேசத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதனால தான் பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அதனால தான் காலேஜ் இருக்குது. நான் பொய் சொல்லலை, உண்மை சம்பவம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க மொத்தத்தையும் நம்ம தேசத்தில் வச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி கட்டின பெரிய பாலங்கள்லாம் யார் கட்டினது? அவங்க இன்வெஸ்ட் பண்ணது தான். இது எல்லாத்துக்கும் எதுக்காகனா சுவிசேஷத்துக்காக நம்ம தேசத்துக்கு கொடுத்துட்டு போனாங்க. அவங்க மனைவி, வீடு, நிலம், பொல்லைங்க எல்லாவற்றையும் கொடுத்துட்டு நித்திய ஜீவனை அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பேதுரு கேட்குறான், உன் பின்னாடியே நிற்கிறேன். நிறைய பேர் கேட்பாங்க, உன் கூடவே சுற்றுறேன், எனக்கு என்ன லாபம்? நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை யாராலையும் நம்ம சொல்லுவோம், ஆண்டவருக்காக எல்லாமே இழந்துட்டேன் சிஸ்டர். உன்கிட்ட இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. கிராம ஊழியத்துக்கு வர சொல்லுங்களேன், வேர்க்கும் நம்மளுக்கு. ஒருத்தன் வேறு அசிங்கமாக வேறு திட்டுவான், அதை நம்ம வாங்கணும் பாருங்கள். சண்டேக்கு வந்தோமா போயிடணும் வீட்டுக்கு. சுவிசேஷத்துக்கு நம்ம கால்கள் நடந்ததே கிடையாது. ஆண்டவருக்காக நம்ம எதுவுமே பிரயாசப்பட்டது கிடையாது. நித்திய ஜீவன் நமக்கு சொல்லுங்கள் வேணும். ஆனால் எதுவுமே 10:30 மணிக்கு மேலே ஆராதனை போனாவே மூஞ்சி மாறிடுது. 8 மணிக்கு வர சொன்னாலும் மூஞ்சி மாறிடுது. ஆனால் நித்திய ஜீவன் செத்த பொண்ணே அந்த உயிர் எங்கே போயிடணும்? ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துடணும். எப்படி சேரும்? அது சுற்றிக்கினே தான் இருக்கும். ஒரு வீட்லேயும் இலை வச்சு சோறு போடுவாங்க, சாப்பிட்டு போவோம். அல்லேலூயா. நித்திய ஜீவன் வேணும்னா உன்னுடைய செல்வங்கள்னால் உலகப்பூர்வமான செல்வங்களில் உன்னுடைய எந்தெந்த ப்ரையாரிட்டி இருக்கோ அது ஆண்டவருக்காக செலவிடு. ஆமென். எதெல்லாம் முதன்மையாக வைத்திருக்கிற ஆண்டவருக்காக செலவிடு. அதெல்லாம் செலவிடும்போது தான் நித்திய ஜீவனை அடைய முடியும். இது எந்த மனுஷனாலும் தர முடியாது. அந்த வாலிபனுக்கு கர்த்தர் சொல்கிறது அதுதான். ஏசப்பா என்ன சொல்றார்? இதெல்லாம் பண்ணு, உனக்கு நித்திய ஜீவனை சுதந்தரிக்க முடியும். யோவான் 3:16 வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் ஒரு குமாரனை நம்மளுக்காக தந்தாருங்க பிதா. பூமியில் போய் அடிபட்டு எல்லாருக்கும் காமிச்சிட்டு வாப்பா, நித்திய ஜீவன் இதுதான். அதான் சொல்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிற எவனோ கெட்டு போவத சரித்திரமே இல்லை. அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஏசப்பான்னு வாயில் நீ சொல்லினே இருந்தீனாவே உனக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமென். அடுத்த வசனம் வாசித்து முடிப்போம். தீத்து 1:3 வாசிக்கிறோம். பொய்யுரையாத தேவன் ஆதி முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி. பொய்யுரையாத தேவன் ஆதி முதல் நித்திய ஜீவனை குறித்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணி. அதை குறித்த நம்பிக்கையை பற்றிய தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படிக்குன்னு அந்த வசனம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அப்போது நித்திய ஜீவனை நமக்கு என்ன பண்ணிட்டாரு? ப்ராமிஸ் பண்ணிட்டார். அப்போது நித்திய ஜீவனை யாரால் வாங்க முடியுமா? இன்றைக்கி நிலவில் போய் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அங்கே பட்டா போகிறதுக்கு தான் இப்போ பிரச்சனை போயின்னுக்குது. பட்டா போடலாமா போட வேணாவான்னு. நீ எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம் ராசா, ஆனால் செத்துட்ட பிறகு இன்னொரு வாழ்க்கையை உன்னால் கண்டே பிடிக்க முடியாது. நித்திய ஜீவன் யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது? இந்த உடம்பில் அந்த காற்று இருக்கிற வரைக்கும் தான் நீ எல்லாமே பண்ண முடியும். போயிடுச்சுன்னா அவர் கையில் மட்டும்தான். மனுஷரால் இது கூடாதது தான், என் தேவனால் கூடும். ஆமென். இன்னும் நிறைய லிஸ்ட்டு எடுத்துருக்கேன், நீங்கள் உட்கார மாட்டீங்க. 4 விஷயம். பாவத்தை மன்னிக்க மனுஷரால் கூடாது, என் தேவனால் கூடும். சமாதானத்தை தர என் தேவனால் கூடும், மனுஷரால் கூடாது. ஞானத்தை தர என் தேவனால் கூடும், மனுஷரால் நித்திய ஜீவனை மனுஷரால் தர முடியாது, என் தேவனால் கூடும். இந்த வசனத்தை நம்ம நிறைய இடத்துல வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். மனுஷரால் கூடாதது எல்லாம் இந்த பூலோகத்தை குறித்து தான் நம்ம பேசுவோம். உண்மையாக இல்லைங்களா? இது நடக்கலைன்னா என்ன சொல்லுவோம்?
மனுஷரால் இது கூடாது, தேவனால் கூடும். பூலோகத்தில் எல்லாமே மனுஷனால் பண்ண முடியும். அதனால தான் நான் சபிச்சு வெளியே அமிச்சிட்டாரு. நிலத்தில் நீ வேர்வையை சிந்தி வாழ்வை போடான்ட்டார். அம்மாவுக்கு என்ன குத்துட்டாரு? கர்ப்பவேதனைப்பட்டு. பாம்புக்கு என்ன குத்தாரு? நீ மண்ணையே நக்கி ஊர்ந்துன்னு சாபத்தை கொடுத்து 3 பேருக்கு அமிச்சிட்டாரு. இந்த பூலோகத்தில் எல்லா விஷயத்தையும் பண்ணலாம், ஆனால் அதை தாண்டி பண்ணுறது அவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். சில விஷயங்கள் மனுஷராலே பண்ணிட முடியும், சில விஷயங்களை தேவனால் மட்டும்தான் பண்ண முடியும். ஹல்லேலூயா. இது மனுஷரால் கூடாதது தான் என் தேவனால் கூடும்.